பேசினார். இன்றைக்கு நிறைய காரியங்களை உங்களை பலப்படுத்தும்படியாக, இன்றைக்கு புதிய பலனையும் புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக ஒவ்வொருவரும் நன்றி செலுத்துங்க. எத்தனையோ பாட கடந்தாலும் கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு விலகவே இல்லை. எல்லா இடங்களையும் உங்களுக்கும் எனக்கும் அவர் நேர்த்தியான நன்மைகளை தந்தார். அதற்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். மெய்யாகவே அவர் இல்லைன்னா இந்த நாளை நம்ம பார்க்க முடியாது. வருடத்தின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை நமக்கு செய்த நன்மைகள், அற்புதங்கள், அடையாளங்கள் ஏராளமாய் செய்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து எல்லாரும் அப்படியே நன்றி செலுத்துங்க. தகப்பனே, நீர் கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி, இரக்கங்களுக்கு நன்றி. ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கங்களுக்காக ஒவ்வொருவரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணும். தகப்பனுடைய கிருபை, தகப்பனுடைய வல்லமை, தகப்பனுடைய நன்மைகளுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நாளில் இந்த கூட்டத்திற்கு ஆயத்தப்படும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த வருடத்தில் நான் அநேக பாடுகள் உள்ள குடும்பங்கள் இதில் இருக்கிறாங்க, ஆனால் எல்லா இடத்துலையும் அவங்க விழுந்து போகாதபடி அவர்களை நான் மீட்டெடுத்தேன், அவர்களை பாதுகாத்தேன், அவர்களை பலப்படுத்தினேன் என்று கர்த்தர் சொன்னார். இந்த நாளில் உங்களையும் என்னையும் அப்படிதான் ஆண்டவர் பாதுகாத்தார், அப்படிதான் நடத்தினார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்க கிருபை, ஆண்டவரே உங்க இரக்கங்கள் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக, கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, ஆண்டவரே நீர் செய்த எண்ணற்ற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒவ்வொரு வேளைகளில் எங்களை பாதுகாத்தீர், பலப்படுத்தினீர். ஆண்டவரே கிருபையை கட்டளையிட்டீர். அதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஆவியானவருடைய கிருபைக்காக, இரக்கங்களுக்காக உம்மை துதிக்கிறேன். ஆவியானவருடைய நன்மைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் முதலாவது ஆண்டவர் கொடுத்தார், சங்கீதம் 91 ஒரு வார்த்தையை கொடுத்தார். நீடித்த நாட்களாய் அவனை என்ன பண்ண போறேன்? நான் ஆசீர்வதிக்க போறேன், ஆசீர்வதித்தேன், இன்னும் நான் அவனை பலப்படுத்துவேன். அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய ஜனங்களுக்கு நீர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னு சொல்லும் பொழுது சொன்னா, இதுவரையில் என் கிருபையின் பலனினால நடத்தின நான் இன்னும் அந்த கிருபை அதிகமாய் கட்டளையிட போகிறேன். எந்தெந்த இடங்கள்ல நீங்க பல வேளைகளில் சோர்ந்தவர்களாய், இல்ல சில நன்மைகள் நடக்காததாய் இருக்கலாம், இனி வரும் நாட்கள் நன்மையை சுதந்திரிக்கத்தக்கதாக, அது ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ நம்முடைய வெளித்தோற்ற ஆசீர்வாதத்திலோ அநேக நன்மைகளை கட்டளையிடும்படியாக இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதம் தரப்போகிறார். ஒவ்வொருவர் ராஜாவை நோக்கி பார்த்து நன்றி செலுத்துங்க. என் தகப்பனே உமக்கு நன்றி, என் தந்தையே உமக்கு நன்றி. என்னை நடத்துகிற கிருபை, என்னை பலப்படுத்தின கிருபை, எனக்கு நீர் பாராட்டின அன்பு, எனக்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காக ஆண்டவரே நான் உம்மையே ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா உம்மையே ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு இடங்கள்லையும் எனக்கு நீர் நன்மை செய்தபடியால் மை துதிக்கிறேன். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம துதிக்க 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 தான் சிந்தைகள்ல, எண்ணங்கள்ல இருக்கிற அநேக குறைகள் நம்மை விட்டு மாறும். ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நாள் ஒரு நற்செய்தி கூட்டம், ஒரு கன்வென்ஷன் கூட்டம் அப்படி மாத்திரம் இல்லைங்க, உங்களை தேவனோடு இணைக்கக்கூடிய ஒரு கூட்டம், தேவனோடு ஒரு நெருங்கின ஒரு ஐக்கியத்தை பெறக்கூடிய ஒரு கூட்டம். ஒவ்வொருவரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கடந்த நாட்கள் அவர் செய்த நன்மைகள், கிருபைகள், அவர் பாராட்டின எல்லா தயவுக்காக நன்றி செலுத்துங்க. அவர் செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துங்க. சில வேளைகள் அவமானப்பட்டிருக்கலாம், சில வேளைகள்ல எவ்வளோ ஜோம் பண்ணிட்டேனே, இந்த இடத்துல எனக்கு நன்மை இல்லையே என்று புலம்பி இருக்கலாம். ஆண்டவர் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன். அநேக நிந்தைகளை மாற்றி நமக்கு நன்மையை கட்டளையிடுகிற கர்த்தர். ஆண்டவரே உங்க அன்புக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, உங்க கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, உங்க இரக்கங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரும் இயேசுவை நோக்கி பாருங்க, ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சில வேளைகளில் நம்ம நிறைய பேருக்கு முன்பாக விழுந்தது போல காட்சி அளிக்கப்படலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் நினைவு கூறுங்க, இயேசு ஒரு நாளும் உங்களை கைவிடுறதில்லை. இயேசு ஒரு நாளும் உங்களை கைவிடுறதில்லை. அப்போ என்ன இந்த இடத்துலலாம் மறந்துட்டாரே, ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்க. உங்களை உருவாக்கும்படியாய் தேவன் இருக்கிறார். உங்களை உருவாக்கி அந்த ஏற்ற நாள் வரும் பொழுது எந்தெந்த நபர்களுக்கு முன்பாக அவமானமும் நிந்தையும் சுமந்தீர்களோ அதே நபர்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துகிறவர் நம்முடைய தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் நமக்கு மகிமைக்கு மேல் மகிமை, வல்லமைக்கு மேல் வல்லமை, நன்மையினாலும் கிருபையினாலும் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிற கர்த்தர். அந்த அன்புள்ள ராஜாவை நினைவு கூர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கூட்டம் சிறியதா இருக்கலாம்,
ஆனா இதுதான் கர்த்தருடைய கூட்டம். ஏன்னா நம்ம இந்த கூட்டத்தை பண்டிகை நாள்ங்கிற ஒரு நாட்டுக்காக ஒழுங்கு பண்ணல. என்னை ஆசீர்வதிப்பார் என்று இயேசு என் கூட பேசுவார்னு தான் ஒவ்வொருவரும் வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு ஊழியக்காரர் அல்ல, இயேசு என் கூட பேசுவார். அதனால தான் இந்த கூட்டத்தில் வந்து ஜெபம் பண்ணும் பொழுது அப்படியே ஒரு பெரிய இருளுக்கு மத்தியில் ஒரு வெளிச்சம், ஒரு பெரிய கூடார வெளிச்சம் இருக்கிறத பார்த்தேன். எத்தனையோ ஆவிகள் போராடும் பொழுது அந்த வெளிச்சத்தை தொட முடியாமல் போனது, அந்த வெளிச்சத்தை தொட முடியாமல் போனது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒவ்வொரு நாளும் அப்படியாய் உன்னை நடத்தினேன். பல போராட்டங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள் வந்தும் உன்னை மேற்கொள்ளவில்லை. உனக்கு விரோதமாய் எழும்பின ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போயிற்று. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. என்னை நடத்தின கிருபைக்காக, என்னை பலப்படுத்தின கிருபைக்காக, ஆண்டவரே என்னை பலப்படுத்தின அன்புள்ள கிருபைக்காக நன்றி. எனக்கு பாராட்டின அந்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. உம்மை போல என்னை நேசிக்க யார் இருக்கா ஏசப்பா? உம்மை போல என்னை நடத்திட யார் இருக்கா ஆண்டவரே? எல்லா இடங்களிலும் எனக்கு கிருபையை பாராட்டினீங்க. அப்படியே ஒரு 5 நிமிடம் உங்களுக்காக ஜெபிக்க போறீங்க. ஒரு 5 நிமிடம் உங்களுக்காக ஜெபிக்க போறீங்க. மனக்கவலையோடு இந்த ஆராதனை வேளையில் இருக்க வேண்டாம். உங்க பாரங்களை கர்த்தர் மேல வைத்து விடுங்க. உங்க பாரங்களை கர்த்தர் மேல வைத்து விடுங்க. மீண்டும் மீண்டும் நீ நிந்தையை சுமக்கிற அன்பு மகளே, இயேசுவிடத்துல சொல், அவர் உன் நிந்தையை மாற்றுவார். மீண்டும் மீண்டும் நிந்தை ஜெபம் பண்றேன், ஆனாலும் என்னை யாரும் நம்பல, யாரும் என் மேல அன்பு காட்டல, யாரும் என் சூழ்நிலையை புரிந்து கொள்ளல. இயேசு உங்களை நன்றாய் புரிந்து கொள்ளுகிற கர்த்தர். இயேசு உங்களை நன்றாய் அறிந்து கொள்ளுகிற கர்த்தர். ஒவ்வொருவரும் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே எனக்கு கிருபை பாராட்டுங்க, ஆண்டவரே எனக்கு தயவை வெளிப்படுத்துங்க, ஆண்டவருடைய இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எல்லாரும் அப்படியே சொல்லுங்க. என் கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே, எல்லாரும் சேர்ந்து ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதி என் நேரத்தில் வைத்தியரானீரே, இந்த வருடத்தில் அப்படிதான் பாதுகாத்தார். சோதனை நேரத்தில் நண்பரானீரே, வியாதி என் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே, என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. அப்படியே வலது கரங்களை உயர்த்தி, என் கூடவே இல்லாமல் நான் வாழ முடியாது. பக்கத்திலே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் அப்படியே தேவ பாதத்துல ஊற்றுவீங்களா? நான் வாழ முடியாது. ஆண்டவரே உங்க பாதத்துல என்ன அப்படியே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நான் வாழ முடியாது. எனக்குள்ள நிறைய கவலை இருக்கு ஏசப்பா, எனக்குள்ள நிறைய போராட்டம் இருக்கு ஆண்டவரே.
உங்க கிருபை இல்லைன்னா என்னால வாழ முடியாது. அவமானப்பட்ட இடங்களை கண்களுக்கு முன்பாக நிறுத்தி கேளுங்க, இந்த பாதையில எனக்கு ஆசீர்வாதம் வேணும். பணம் இல்லாத நெருக்கப்பட்டு தலகுனிந்த அந்த இடத்தை ஒப்பு கொடுங்க. இந்த இடத்துல எனக்கு ஆசீர்வாதம் வேணும். சிலர் உங்களை அவங்க எல்லாரும் கூடவே இருப்பாங்க, நான் உங்களை மட்டும் கண்டுக்கவே மாட்டாங்க. அப்ப தோணும், நம்ம அண்ணன் தானே, எங்க சொந்தக்கார தானே, ஏன் எங்க கிட்ட மட்டும் அன்பு காட்டல? சில வேளைகள்ல அன்புக்காக கூட ஏங்குறவங்களா இருப்போம். நமக்கு பிரதான அன்பு காட்டுறவர் இயேசு. நீங்க கவலைப்படும் பொழுதும், வேதனைப்படும் பொழுதும், துக்கப்படும் பொழுதும் உங்களுக்கு அன்பு காட்டுகிறவர் இயேசு. அந்த இயேசுவை நோக்கி பார்த்து, தகப்பனே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா, ராஜாவே உமக்கு நன்றி, சர்வ வல்லவரே உமக்கு நன்றி, கிருபையின் தேவனே உமக்கு நன்றி ஏசப்பா, உங்க இரக்கமுள்ள கரங்களுக்காக நன்றி. யார் உங்களை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டாரு. யார் உங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் இயேசு உங்களை ஒதுக்க மாட்டாரு. கலங்காதீங்க. அவர் தான் மிகப்பெரிய சொந்தம், அவர் தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த இயேசுவிடத்தில் அப்படியே உங்க 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 அன்பு அப்படியே இயேசுவிடத்துல எதிர்பார்ப்பீங்களா? நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை இயேசுவிடத்துல எதிர்பாருங்க. நான் தூங்கும் பொழுது என் கூட இருப்பாரு, நான் அழும் பொழுது என்னை தேற்றுவாரு, நான் குழப்பத்தில் இருக்கும் பொழுது எனக்கு ஆலோசனை கொடுப்பாரு, நான் வறுமையில் இருக்கும் பொழுது எனக்கு சப்போர்ட், எனக்கு உதவி செய்வார். அந்த இயேசுவை பார்த்து ஒரு 2 நிமிடம் கண்ணீர் செலுத்துவீங்களா? என் கூட நீங்க இருக்கணும் டாடி, என் கூட நீங்க இருக்கணும் டாடி, எனக்கு உங்க ஆசீர்வாதம் வேலை சப்பா, என் குடும்பத்துக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும். ஒவ்வொருவரும் பண்றானுங்க. எல்லாரும் இருந்த அனாதைய போல இருக்கீங்களா? எல்லாரும் இருந்த அனாதைய போல இருக்கிறீங்களா? இப்பதான் இயேசு உங்களை தோல்ல சுமப்பாரு. இப்பதான் இயேசு உங்க சின்ன சின்ன காரியத்தையும் கவனித்து உங்களை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் சொல்றேன், ஒரு பாத்திரம் அதிகமா உடைக்கப்படுதுன்னா அது ரொம்ப கனமான பாத்திரம். அந்த குயவன் விசேஷமா வணைந்து கொண்டிருக்கிறார். உங்க குடும்பம் அப்படிதான் இருக்கும். வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லை. நான் இயேசுவை தானே நம்புறேன். சிலர் வெறுக்கும் பொழுது எல்லத்தோடு திரும்ப எல்லா வாழ்க்கை ஆண்டவரை எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்கு. நான் மட்டும் போராட்டத்தை சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவர் அப்படியே பார்த்து ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஈரோளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே, ஈரோளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே, என் வெளிச்சமும் நீரே. உங்களுக்கு ஒரு அழகான வெளிச்சம், அழகான ஒரு ஆசீர்வாதம். எல்லாமே நீங்கதானப்பா, என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. பார்த்து சொல்லுங்க, என் கூடவே கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இந்த கூட்டத்துல உங்களை சந்திக்கும்படியாய் வந்திருக்கிறார். அவர் இந்த இடத்துல வந்ததுனால இந்த இடத்துல நீங்க சுத்திலும் ஒரு பெரிய வெளிச்சம், அது ஒரு விதமான கோல்டு நிறத்தினால நிரம்பி இருக்கிற ஒரு பிரசன்னத்தை பார்க்குறேன். ஆண்டவர் உங்களை குறித்து இந்த கூட்டத்துக்கு வந்த பொழுதே சொன்னாரு, யாரையும் அவர் கடிந்து கொள்ளும்படியாய் சொல்லல. ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகள் ரொம்ப காயத்தோட வந்திருக்கிறாங்க, நான் அவங்களை நேசிக்கிறேன் மட்டும் சொல்லு, இந்த காயத்தை கட்டுவேன்னு சொல்லு, இந்த பாரத்தை மாற்றுவேன்னு சொல்லு, இந்த நிந்தையிலிருந்து விடுதலை கொடுப்பேன்னு சொல்லு, என் பிள்ளைகளுக்கு சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் நானே நடத்துவேன் என்று சொல்லு. நான் விட்டு கொடுக்காத கர்த்தர், எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலகாத தேவன், அந்த மகிமையான தேவன் உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். ஒருவரை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். சரீரத்தில் விலகணும், பண ரீதியா நெருக்கம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து கவலை, ரொம்ப உடைஞ்சு போயிட்டியா? ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டுக்கு நல்லவா தலைவர், நீ ஏன் கலங்குற? எந்த நாள் மட்டும் நீ இப்படி புலம்பிக் கொண்டிருப்ப? என் கிருபை அதிகமாய் ஊற்றுவேன், என் கிருபை அதிகமாய் ஊற்றுவேன். வருகிற ஆண்டுகள்ல உனக்கு நீர்ப்பாய்ச்சலான நன்மைகள், நீர்ப்பாய்ச்சலான நன்மைகள், அதை நானே கட்டளையிடுகிறதை காண்பாய், நானே கட்டளையிடுகிறதை காண்பாய். ஏன் எனக்கு இந்த வனாந்திரம்? இந்த வனாந்திரத்தில் நீ காற்றையும் பார்ப்பதில்லை, மழையும் பார்ப்பதில்லை, ஆனால் உனக்காக அந்த வாய்க்கால்கள் ஓடும். ஒவ்வொருவரும் நன்றிகளை மாத்திர ஏறிடுங்க. தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி. என் சேனைகளின் கர்த்தாவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆண்டவர் சொல்லுகிறார், விழுந்து போன உன் கால்கள், ஓட முடியாத தளர்ந்து போயிட்டு, எவ்வளவு முயற்சி செய்த, இனி முயற்சி செய்யணுங்கிற எந்த நம்பிக்கை இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், கரத்தை பிடித்தவர் நான், பிள்ளை கொடுத்தவர் நான், ஆகாரத்தை கொடாதிருப்பேனோ, மேன்மையை கட்டளையிடாதிருப்பேனோ, நானே கர்த்தர் என்பதை உன் நடுவிலே விளங்க பண்ணுவேன், உன் நடுவிலே விளங்க பண்ணுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறைவில்லையே, அடுத்த வருடம் இந்த கிருபையின் ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. பாடல் பாடும் பொழுதே தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் வீட்டில் ஆகார வார்த்தைங்க, உங்க வீட்டுல ஆகார குறைவு இருக்காது. ஒன்றுமே தடையில்லையே, எந்த தேவனால், எந்த தேவனால். எல்லாரும் விசுவாசத்தோடு நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். அப்படியே வலது கரங்களை உயர்த்தி, எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த பிசாசின் கிரியைகள் உங்களுக்கு விரோதமாய் விதைக்கப்பட்டதாய் காணப்பட்டதோ, கர்த்தர் அதை அர்த்தம் பண்ணி போடுவார், கர்த்தர் அதை நிர்மூலமாக்கி போடுவார். உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும், என் பலன் ஆரோக்கியம் தேவதானமே. இந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும், தேவனால், எந்த தேவனால். நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த
உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனார், எந்தன் தேவனார், நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான், உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? என் பாரங்களை மாற்றின தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என் துக்கங்கள், என் கண்ணீரை எடுத்து போட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் அப்படியே எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் பேசும் ஆண்டவர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காரோம். ஒரு